Hello everyone, I am Rokeswaran, Civil Department second year. I am Alvin Infant, Civil Department second year. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் அதோட டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பில்டிங்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ரெசிடென்ஷியல் பில்டிங். ரெசிடென்ஷியல் பில்டிங்னா மக்கள் குடியிருக்க ஒரு கட்டிடம் தான் ரெசிடென்ஷியல் பில்டிங். இதில் நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்களோட டைப்பை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டிட்டாச்டு ஹவுஸ். டிட்டாச்டு ஹவுஸ்னா ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்றா போல் கட்டமைக்கிறது தான் டிட்டாச்டு ஹவுஸ். டிட்டாச்டு ஹவுஸ்னா ஒரு தனி வீடு. அடுத்து பார்க்கும்போது செமி டிட்டாச்சட். செமி டிட்டாச்சட் ஹவுஸ்னா ஒரே காம்பவுண்ட் வாலை 2 வீடாக பிரிச்சிருப்பாங்க. இதுதான் செமி டிட்டாச்சட் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு குரூப் ஹவுசஸ். குரூப் ஹவுசஸ்னா ஒரு தனி வீடும் குரூப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதோட டிசைனும் இதோட வடிவமைப்போ ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃப்ளாட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட். ஒரே ஸ்ட்ரக்சரில் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் பில்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஃப்ளாட்ஸ் இல்லைனா அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கை ஸ்கிராபர்ஸ். ஸ்கை ஸ்கிராபர்ஸ்னால் ஹைரைஸ் பில்டிங், உயரமான கட்டிடங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 50 மீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா லோரைஸ் பில்டிங், அதுவே 50 மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா ஹைரைஸ் பில்டிங். இந்த வகையான கட்டிடங்களை தான் நம்ம ஸ்கை ஸ்கிராபர்ஸ் சொல்கிறோம். அடுத்து பார்க்கும்போது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ். ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுஸ்னால் பில்டிங்ஸோட காம்பனன்ட்ஸை இண்டஸ்ட்ரியலில் பீம்ஸ், வால்ஸ் இல்லைனா காலம்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை சைட்டில் அசம்பிள் பண்ணுறது தான் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ். ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸை ரெடிமேட் ஹவுசஸ் கூட சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ரெசிடென்ஷியல் பில்டிங் பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதோட டைப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.